ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சு அண்ட் ஆல்சோ சம்மர்ஸ்லாமுக்கு முன்னாடி நடக்க போகிற ஃபைனல் ஸ்மாக் டவுனாக இது இருந்திருக்கு. இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சுன்றதை எல்லாத்தையும் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி விட்றோம். ஆஃப்லைனில் நிறைய மேட்சஸ்லாம் நடந்திருக்கு, எல்லாத்தையும் பார்த்துலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீடாக புரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் பண்ண வீடியோக்குள்ள அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஈவினிங் 6:30 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீம் வர போகிறோம். ஸோ நைட் 1 சம்மர்ஸ்லாம் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண போகிறோம். சண்டே ஈவினிங் 6:30 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட் 2 ரிலேட்டட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 நைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபன்னாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். அப்கமிங் ரூமர், ஸ்பெகுலேஷன், பெட்டிங் ஆட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்ப்போம். மறக்காம 6:30 அசம்பிள் ஆயிருங்க, நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சிருவோம். ஸ்மாக் டவுனை கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான்சனா தான் கிக் ஆஃப் பண்ணுறாரு. அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஜான்சனா வராரு, கூடவே நம்மளுடைய கோடி ரோட்ஸும் வராரு. ஸோ கோடி ரோட்ஸும் ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசினாங்கன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி தனி செக்மெண்ட்டாகவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலோட்டமாக சொல்லணும்னா இந்த இடத்துல ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேபி ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசினாருன்னு சொல்லணும். அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ்க்கு தேங்க்யூ அந்த மாதிரி தான் சொல்லும்போது ஃபைனல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியல் அமெரிக்கன் பீரை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே குடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. இன் ஃபேஸ் ஆஃப் ஹல்க் ஹோகனுக்கு டெபிட் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துல லோகன் பாலும் ட்ரூ மேக்கிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெல்லி ரோலோட ட்ரைனிங் செஷனை நிறையவே கெடுக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க நம்ம ஜெல்லி ரோலை போட்டு பொழந்துருக்காங்க. அப்புறமா நம்மளோட ஜூலியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருக்க விமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை நம்மளோட ஜெல்லினா வேக கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. டிஃபெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட்டைன் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா நம்மளோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக இருக்கிற சோலோ சிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய MFT ஃபேக்ஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பேசுகிறாரு. இந்த இடத்துல சோலோ சிக்காவை வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஜேக்கா ஃபட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டாலாட்டோங்க அவனுக்கு வந்து ஜிம்மி யூஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் இருக்குது, அவனை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்டுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சோலோ சிக்காவை சொல்கிறாரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய AAA டாக் டீம் சாம்பியன்ஸாக இருக்கிற நம்மளுடைய லாஸ் கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாம்பியன்ஷிப் வந்து ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன் லாஸ்ட் வீக் சொன்னாங்கல்ல, அதுக்கான ஓப்பன் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா AAAல உள்ள ஸ்டார்ஸான நம்மளுடைய ஐகானாவும் நம்மளுடைய சைக்கோ கிளானும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஈகோனோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா WWE ஒரு கண்ணு வச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் நம்ம WWE வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கொலைட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஈகோன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா WWE பயங்கர ஈகர்னஸ் இருக்காங்களாமா. அவர் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைர் ஆனதுக்கப்புறம் WWE சைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிராஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா டேமின் பேஸ் வர்சஸ் அலிஸ்டர் பிளாக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சு போகுது. அதுக்கான ரீசன் பார்க்கும்போது நம்ம அலிஸ்டர் பிளாக் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேமின் பேஸை சேர் எடுத்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாரு. அதனால இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட்டை கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுறாருன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாலாட்டாங்கா வர்சஸ் ஜிம்மி யூஸோக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. டாலாட்டாங்கா அவருடைய டெபியூட்டை ஸ்மாக் டவுனில் கொடுக்குறாரு. சிம்பிளாகவே ஒரு சோக் ஸ்லாமை போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி யூஸோ க்ளீனாகவே பீட் பண்ணிட்டாருன்னு சொல்லணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த MFT ஃபேக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பயங்கரமாகவே அட்டாக் பண்ணலான்னு வராங்க. அந்த இடத்துல ஜேக்கோ ஃபோர்டு நம்ம ஜிம்மியை காப்பாற்றலான்னு வராரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. நம்ம விமன்ஸ் WWE சாம்பியனாக இருக்க டிஃபனி ஸ்டார்டர் நம்ம ஜேக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் செக்மெண்ட் மாதிரி பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டார்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த சம்மர்ஸ்லாமில் தோற்றதுக்கப்புறமா எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்லக்கூடாது, இன்னொரு மேட்ச் கேட்கக்கூடாதுன்றது சொல்கிறாங்க. ஜேக்கரில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்கிறாங்க, எனக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்க போகிறது கிடையாது, என்னோட ஒரே திங்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சாம்பியனாக தான் லீவ் பண்ணுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கரில் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காலோ பண்ணுறாங்க. ஒன்ஸ் அகேன் நம்மளோட ஷார்லட் ஃபேருக்கும் அலெக்சா பிளஸ் பண்ண ஒரு சில இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஷார்லட் ஃபேர் தொடர்ந்து இந்த விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க, நான் அலெக்சா பிளஸ் ஃப்ரெண்டு கிடையாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ மெயின் இவரில் நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் லோகன் பாலும் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ எஸ் நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த இஷ்யூ எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சம்மர்ஸ்லாமுக்கு அவைலபிளாக இருக்க போகிறாருன்றதை இதில் கன்ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல லோகன் பால் பார்த்தீங்கன்னா என்ன கால் பண்ணுறாங்கன்னா, ஜெல்லிரான்றவன் ஒரு அவுட் சைடர், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கும் இந்த பிஸ்னஸ் சம்மந்தமே இல்லை, நம்ம எல்லாருமே ப்ரொஃபஷனல் ரெஸ்லர்ஸ், அவனுக்கு என்ன தெரியுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலாய்க்கிற விதமாக தான் கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவன் WWE சேர்ந்தவனு கிடையாதுன்றதை சொல்கிறாங்க. ட்ரூ மேக்கிண்டர் 1 செகண்ட் பேசுகிறாரு. ட்ரூ மேக்கிண்டர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நடக்க போகுது, நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க போகிறோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே லேண்டியோட்டனோட ஃபால்ட்டாக தான் இருக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. லேண்டியோட்டன் வந்து ஜெல்லி ரால்ஸ் கான்செப்ட்லேருந்து ஃப்ரீ டிக்கெட்ஸ் கிடைக்கும்ன்றதுக்காக அவன் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டான். பட் அது அவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆக போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டர் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய லேண்டியோட்டனும் ஜெல்லி ராலும் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. இவங்களுக்கான பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போகுது. 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வர்றாங்க. ஸோ எப்பயும் போல ரேண்டியோட்டன் பண்ணுறது தான். ஸோ ரெஸ்லர்ஸ் எல்லாத்தையும் விட்டு செக்யூரிட்டி கார்டு 2 பேருக்கு ஆர்கியோவை போட்டு விட்டுறாரு. போட்டு விட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரால் வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் ஒரு ஸ்லாமை போட்டு இந்த
ட்ராவலை வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணுறாரு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஆஃபரில் ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்குது. நம்மளுடைய ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூனைட் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நம்மளுடைய ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் இணைஞ்சு நம்மளுடைய ஜட்மெண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அதில் வின்னும் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ என் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் 1 நைட் 2 ரெண்டோடைய ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ கைஸ் மறந்துடாதீங்க 6:30 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். ஸோ ஈவினிங் 6:30 வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் ரிலேட்டட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நைட் 1 வந்து பார்ப்போம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் 2 ரிலேட்டட் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன நடந்துச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது, ஸோ அதுக்கான அப்டேட் ஸ்பெகுலேஷன்ஸ் என்ன இருக்குது, ட்ரெண்டிங்காக என்னென்ன டாக்ஸ் போகுது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்ப்போம். மறக்காம நம்ம சேனல்லே ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ அப்டேட் வீடியோலாம் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டு வச்சிருக்கோம். அதையும் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.